எங்க ஏரியால தக்காளி 5 கிலோ 100 ரூபாய் போட்டிருந்தாங்க. சரி வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா அத்தை சூப்பரா தக்காளி ஊறுகாய் செய்வாங்க. 1 மாசம் வரும்னு பார்த்தா 1 வாரத்திலேயே காலி ஆயிடும். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு கடாயில 1 கப் நல்லெண்ணெய் ஊத்தி பொடியா நறுக்கின 1.5 கிலோ தக்காளி போட்டு இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு லெமன் சைஸ் புளிய விதை நார் இல்லாம கிளீன் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா திக்காகிற வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம். இப்ப அடுப்பு சிம்ல வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா குழஞ்சு வரணும். இப்போ ஒரு கடாயில 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, 5 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்து ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப அரைச்ச பொடியை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு காரம் செக் பண்ணி தேவைன்னா சேர்த்துக்கிட்டு எண்ணெய் பிரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், ஒரு 20 பல்லு பூண்டு, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலந்துட்டா செம்ம டேஸ்டியான தக்காளி ஊறுகாய் ரெடி.